நம்ம இந்த வீடியோவில் பூண்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பற்றி பார்க்கலாம். அதிகமான அளவு நன்மை இருக்கக்கூடிய இந்த பூண்டு வெங்காயம் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த வெள்ளை பூண்டை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடம்புல சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் இது கட்டுப்படுத்தும். இந்த பூண்டிலிருந்து வரக்கூடிய சாறை எடுத்து மாத்திரையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பூண்டை அப்படியே பூண்டாவே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த பூண்டை நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், பாலோட சேர்த்து வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி குழம்பு கூட சேர்த்து கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி உணவில் இந்த பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த பூண்டை நல்லா வேக வச்சோ இல்லை ஃப்ரை பண்ணியோ தான் சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு நெஞ்சில் எரிச்சல் வரும். அதே போல் இந்த பூண்டை காலையில் வெறும் வயிற்றுலையும் சாப்பிடக்கூடாது. இந்த பூண்டில் அதிகமான அளவு மருத்துவ குணம் இருக்குது, நன்மைகள் தருது. அதனால் அந்த காலத்து எகிப்தியர்கள் கடவுளுக்கு வைக்கக்கூடிய பூக்களோடு சேர்த்து இந்த பூண்டையும் சேர்த்து படைக்கிறாங்க. இந்த வெள்ளைப்பூண்டில் அதிகமான அளவு வெரைட்டி இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது மலைப்பூண்டும் நாட்டுப்பூண்டும் தான். மலைப்பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், நாட்டுப்பூண்டு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் அதிகமான அளவு சைனா பூண்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அது 2014 தடை செஞ்சிட்டாங்க. இந்த சைனா பூண்டில் அதிகமான அளவு கெமிக்கலான உரம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அதிகமாக சேர்த்து சீக்கிரமே விளைய வைப்பாங்க. கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த சைனா பூண்டை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சைனா பூண்டோட ஸ்மெல்லும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சைனா பூண்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.